இந்த நாளின் காலை வேளையிலே ஆண்டவர் நமக்கு தருகிற வார்த்தை மார்க் 3வது அதிகாரம் 5வது வசனம். அந்த மனுஷனை நோக்கி, உன் கையை நீட்டு என்றார். அவன் நீட்டினான். அவன் கை மறு கையை போல சுஸ்தமாயிற்று. அன்பான தேவ பிள்ளைகளே, நம்ம எல்லாருக்கும் இந்த இன்சிடென்ட் தெரியும். வேதத்திலிருந்து மார்க் 3வது அதிகாரம் 1 முதல் 6 வசனங்களை நாம் வாசிக்கும் போது இயேசு கிறிஸ்து செய்த ஒரு அற்புதத்தை குறித்து அழகாக அதிலே சொல்லப்பட்டிருக்கிறது. அன்பான தேவ பிள்ளைகளே, ஒரு நாளிலே இயேசு ஜபாலயத்துக்கு போகிறார். ஜபாலயத்திலே அவர் பிரவேசிக்கும் போது சூம்பின கையுடைய ஒரு மனுஷன் இருந்தான் என்று வேதம் சொல்லுகிறது. அன்பான தேவ பிள்ளைகளே, பாருங்க, சூம்பின கை. அவனுடைய கை எல்லாருடைய கையை போல நார்மலான கை அல்ல, அது சூம்பின கையாய் காணப்பட்டது. ஆனா அந்த மனிதன் ஜெப ஆலயத்திலே வந்திருந்தான் என்று வேதம் சொல்கிறது. ஜெப ஆலயத்திலே இருந்தார். ஆனா இந்த சூம்பின கையுடைய மனிதன் மேல உலகத்தில் இருக்கிற எந்த மனிதர்களுடைய கண்களும் படவில்லை. அதுதான் மெயின் பாயிண்ட். அங்கு நிறைய பேர் இருந்தாங்க. அவரை குற்றம் சாட்டும்படி நிறைய பேர் நோக்கமா இருந்தாங்க. ஏன்னா ஜபாலயத்துல நிறைய வியாதியஸ்தர்கள் இருந்திருப்பாங்க. இயேசு அங்கு வந்தால் எதாயிலும் செய்வார் என்பது அவர்களுக்கு தெரியும். இப்ப இவரை எப்படி ஆயிலும் குற்றம் சாட்ட வேண்டும் என்று சொல்லி அவரை பார்த்துட்டே இருக்கிறாங்க. அன்பான தேவ பிள்ளையே, அவர் செய்கிற நன்மையான காரியங்கள் மேல யாருக்கும் நோக்கமும் இல்ல, கரிசனையும் இல்ல. அவர் நியாய பிரமாணத்தை மீறுகிறார். ஓய்வு நாளிலே எதையும் செய்யக்கூடாதுன்னு நியாய பிரமாணம் சொல்லுது. இவர் ஓய்வு நாளில ஏதாவது செய்தா இவர் இவர் மேல குற்றத்தை சாட்டி இவரை நம்ம ஏதாவது செய்யலாம்னு சொல்லி அவங்க நோக்கமா இருந்தார்களாம். அன்பான தெய்வ பிள்ளைகளே, ஆனா இயேசுனுடைய கண் அந்த மனிதன் மேல பட்டது. பிரியமானவர்களே, அவர் இந்த உலகத்துல எந்த மனிதனுடைய பார்வையும் அவனுடைய மேல மறைக்கப்பட்டிருந்திருக்கலாம். ஆனால் இயேசுவின் பார்வையை யாராலும் மறைக்க பண்ண முடியவில்லை. பிரியமானவர்களே, இயேசு அவனை பார்த்து அவனை சொஸ்தமாக்கினான். அவனுடைய கையை நீட்டுன்னு சொன்னான். அவன் நீட்டினான். அவனுடைய கை மறு கையை போல சொஸ்தமாயிற்று. அவனுடைய வாழ்வில் இருந்த பெரிய ஒரு பிரச்சனையை ஆண்டவர் மாற்றினார். இந்த காலை வேளையிலே நம்முடைய வாழ்விலும் எப்பேற்பட்ட பிரச்சனைகளின் வழியாய் நாம் கடந்து சென்றாலும் நம்முடைய பிரச்சனைகளை மாற்ற அவர் வல்லவராய் காணப்படுகிறார். உண்மையான தேவ பிள்ளைகளே, இந்த மனிதன் பாருங்க எவ்வளவு வேதனையா இருந்திருப்பாரு. சூம்பின கை. அவருடைய கையை பார்த்து நிறைய பேர் ஏளனமா பரியாசம் பண்ணி இருந்திருப்பாங்க. அவருக்கு எல்லாரையும் போல அந்த கையை வச்சுட்டு வேலை செய்ய முடியாத சூழ்நிலைமை இருந்திருக்கும். பாருங்க, அதனுடைய விளைவுகளை பார்க்கும்போது அதன் மூலம் அவருக்கு பயங்கர நிறைய பிரச்சனைகளை அவர் தன்னுடைய வாழ்விலே, அன்றாட வாழ்விலே சந்திக்கிறவராய் இருந்திருப்பார். அன்பான தெய்வ பிள்ளைய, அவருடைய இருதயத்தின் வேதனையை அறிந்த ஒரே ஒரு நபர் அவர் இயேசு மாத்திரம்தான். பிரியமானவர், மற்றவர்கள் எல்லாரும் அவனை இயேசு சுகமாக்கி அவன் நல்லா இருந்துட்டு போட்டுமே அப்படிங்கிற எண்ணம் இந்த உலகத்திலே எந்த மனிதனுக்கும் இல்லை. பிரியமானவர்களே, இந்த உலகத்திலே நாம் நன்றாய் இருக்க வேண்டும், நாம் ஆண்டவருக்குள்ளாய் இருக்கணும், ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கணும் என்பதை எந்த உலகத்துல எந்த மனிதர்களும் விரும்புவதில்லை. பிரியமானவர்களே, பாருங்க, இயேசுவை குற்றம் சாட்டணும், இயேசுவின் மேல ஏதாவது தவறு இருக்கான்னு பார்க்கணும் தான் சுற்றி இருந்த மனிதர்கள் பார்த்து கொண்டே இருந்தார்கள். இயேசு எதையுமே கேர் பண்ணல. அன்பான தெய்வ பிள்ளையே, உங்களை சுற்றிலும் எவ்வளவு பெரிய காரியங்கள், ஏளனமான காரியங்கள், உங்களை குற்றப்படுத்துகிற காரியங்கள், அல்லது எத்தனை பெரிய காரியங்கள் உங்களை சுற்றி இருந்தாலும் என் ஆண்டவர் இந்த உலக மனிதர்கள் பார்க்கிற பிரகாரமாய் பார்க்கிற தெய்வம் அல்ல. என் இயேசு எப்படிப்பட்டவர் என்றால், இந்த உலகம் ஒன்று சிந்தித்தால் அவர் டிஃப்ரெண்ட், அவர் திங்க் பண்றவர். என் மகளுக்கு இது வேணும், அவளுக்கு நான் நிச்சயம் செய்வேன், அவளுடைய சூழ்நிலைமையை மாற்றுவேன், அவள் கடந்து செல்கிற பாதைகள் அது கடினமான பாதைகள், இதை நான் அறிந்திருக்கிறேன் என்று சொல்லி இயேசு வந்து நின்று நம்முடைய
காரியங்கள் கொடிதா இருந்தாலும் அது நடுவிலே வந்து நின்று நமக்கு அற்புத சுகத்தை தர அவர் வல்லவராயிருக்கிறார். இந்த விசுவாசம் இந்த காலை வேளையிலே நமக்கு வேண்டும் பிரியமானவர்களே. பாருங்க, குற்றம் சாட்டலாம் என்று அவர்கள் நோக்கமாயிருந்தார்கள். இப்பொழுது அவர் சூம்பின கையினுடைய மனுஷனை நோக்கி எழுத்து நடுவே நில் என்று சொல்லுகிறார். இயேசு நினைத்திருந்தால் பிரியமானவர்களே, சீக்கிரட்டா அந்த அற்புதத்தை செய்துட்டு போயிருக்கலாம். அவர் தெய்வம் அல்லவா? அவர் இந்த மகனை விடுதலையாக்கும் ஆண்டவரே பிதாவேன்னு சொன்னார். அங்கு ஒரு நிமிடத்துல சுகம் கிடைத்திருக்கும். ஆனா அவர் என்ன பண்றாரு, அந்த மனிதனை கூட்டி அவனா எழுந்து நில் என்று சொல்லி அவனை அவங்க நடுவுல குற்றம் சாட்டினவர்கள் மத்தியில தன்னை சுற்றிலும் இவரை எப்படியாயிலும் ஏதாயிலும் ஒரு காரியத்துல அகப்படுத்திடணும்னு சொல்லி நினைக்கிற மனிதர்கள் மத்தியில எல்லார் மத்தியில அவனை எழுந்து நிற்க சொல்லுங்க. பாருங்க, நிற்க சொல்லிட்டு, ஏன்னா அவங்க சிந்தனைகளை இயேசு அறிந்திருக்கிறார். ஓய்வு நாளில் நன்மை செய்வதோ தீமை செய்வதோ ஜீவனை காப்பதோ அழிப்பதோ எது நியாயம் என்று கேட்கிறார். அன்பான தேவ பிள்ளையே, இந்த உலகத்தில் மனிதர்கள் ரொம்ப நியாயப்பிரமாணத்தை பிடிச்சிட்டு இருக்கலாம், அல்லது ஏதோ ஒரு காரியத்தை ரூலை பிடிச்சிட்டு இருக்கலாம். ஆனா இயேசு அப்படி அல்ல பிரியமானவரே. நம்முடைய உள்ளத்தின் உள்ளிந்திரியங்களை ஆராய்ந்து அறிகிறார். இயேசு தன்னை குற்றப்படுத்துகிறவர்களை பார்க்கல. பாருங்க, அங்க ஒரு மனிதனுடைய இருதயத்துல போய்கொண்டிருக்கிற வேதனைகளை சிந்தனைகளையும் அறிந்தவராய் அந்த மனிதனுக்கு உதவி செய்யணும்னு அவர் நினைக்கிறார். பாருங்க, அதுதான் நம்முடைய தெய்வம். பிரியமானவர்களே, இயேசுக்கு தெரியும். இயேசு சொல்றாரு, நியாய பிரமாணத்தை அழிக்கிறதற்கு வந்தேன் என்று நீங்க நினைக்காதுங்க, நியாய பிரமாணத்தை நிறைவேற்றுவதற்காக வந்தேன் என்று இயேசு சொன்னார். அன்பான தெய்வ பிள்ளையே, ஆகவேதான் சிலுவையில் 6வது வசனமாய் முடிந்தது என்று சொல்லி அவர் சொன்னார். பிரியமா, முடிந்ததென்றால் நியாய பிரமாணத்தை நிறைவேற்றி முடித்து விட்டேன் என்றுதான் அர்த்தம். எல்லாவற்றையும் செவனே செய்து முடித்தவர். அவருக்கு தெரியாதது ஒன்று உண்டா? நியாய பிரமாணத்தை பாருங்க, அந்த நியாய பிரமாணத்தில் இருக்கிற ஒவ்வொரு காரியங்களையும் நிறைவேற்றுவது மனிதனுக்கு மிகவும் கடினம். ஆனா இயேசு இந்த உலகத்துல வந்து அதை நிறைவேற்றினார், ஒவ்வொன்றாய் நிறைவேற்றினார். அவ்வளவு பெரிய தெய்வம். பாருங்க, எவ்வளவோ நன்மைகளை அற்புதங்களை செய்தவர். அவரை குற்றம் சாட்டணும் தான் மனிதர்கள் நோக்கமா இருந்தாங்க. அவர் கேட்கிறார், நன்மை செய்வதோ தீமை செய்வதோ ஜீவனை காப்பதோ அழிப்பதோ எது நியாயம்? அவர்கள் பேசாமல் இருந்தார்கள். பாருங்க, அவருடைய இருதய கடினத்து நிமித்தம் அவர் விசனப்பட்டு கோபத்துடனே சுற்றிலும் இருந்தவர்களை பார்த்து அந்த மனுஷனை நோக்கி, பாருங்க, உன் கையை நீட்டு என்றா. அவன் நீட்டினான், அவன் கை மறு கையை போல சுத்தமாயிற்று. பாருங்க, இவ்வளவு பெரிய அற்புதம். பாருங்க, சூம்பின கை. அவனுடைய அவன் பிறக்கும் போதே ஒருவேளை அவனுடைய கை சூம்பினதா இருந்திருக்கும். எவ்வளவு வேதனையின் மத்தியில இருந்த அந்த மகனை, அவருக்கு எவ்வளவு ஒரு பிரச்சனையின் மத்தியிலும் அவரை குற்றம் சாட்டலாம் என்று நினைத்த மனிதர்கள் மத்தியில அவனை மேன்மைப்படுத்தி அவனுக்கு ஒரு விடுதலையை கொடுத்த தெய்வம் தான் நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து. அவர் இந்த காலை வேளையிலே நம்முடைய வாழ்விலே அற்புதத்தை செய்கிறவராய் மத்தியிலே எழுந்தருளி இருக்கிறார். மன தேவ பிள்ளைகளே, அவர் யாரையுமே பார்க்கல. அந்த மனிதன் மேல கரிசனை உள்ளவரா கைய நீட்டுன்னு சொல்லி அவனுக்கு சுகத்தை கொடுத்தா. அவனுடைய கை மறு கையை போல சுஸ்தமாயிட்டான். சுஸ்தமானோன்னு அவனுக்கு எவ்வளவு சந்தோஷம் பாருங்க. அந்த சந்தோஷத்தை பார்த்து இயேசு மகிழ்கிறவராயிருக்கிறார். இந்த காலை வேளையிலே சந்தோஷம் இல்லாமல் ஏதோ ஒரு காரியத்துல துக்கத்தோடு வந்திருக்கீங்களா? இயேசு உங்களுடைய வாழ்விலே ஒரு அற்புதத்தை செய்ய வல்லவரா இந்த காலை வேளையிலே அவர் உலாவிக் கொண்டிருக்கிறார். விசுவாசிக்கணும் பிரியமானவர்கள். நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பார். அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த காலை வேளையிலே என் ஆண்டவர் எனக்கு ஒரு அற்புதத்தை செய்ய வேண்டும் என்று வாஞ்சையோடு வந்திருக்கிறீங்களா? ஆண்டவர் நிச்சயம் செய்வார். நம்முடைய இருதயம் அவருக்கு முன்பதாக உத்தமமாயிருந்தால், செம்மையாயிருந்தால், ஆண்டவர் நிச்சயமாய் நமக்கு இறங்குகிற தகப்பன். அவர் திக்கற்ற பிள்ளைகளுக்கு சகாய, அவர் ஆதரவற்ற பிள்ளைகளை நேசிக்கிற தகப்பன். அவர் நிச்சயமாய் நமக்கு ஒரு அற்புதத்தை செய்வார். இந்த மனிதனுக்கு அற்புதம் செய்யக்கூடாது என்றுதான் சுற்றி இருந்த மனிதர்கள் யோசித்தார்கள்.
இந்த மனிதன் இவ்வளவு கஷ்டப்படுறானே, உன்னுடைய வாழ்வில அவர் ஒரு அற்புதத்தை செய்துட்டு போயிரட்டுமே அப்படின்னு யாருமே நினைக்கல பிரியமானவர்களே. நம்முடைய சூழ்நிலைமைகளை இந்த உலகத்தின் மனிதர்கள் அப்படித்தான் பார்க்கிறவர்களா இருக்கிறார். உங்களுடைய கஷ்டங்கள், போராட்டங்கள், நீங்க படுகிற ஒவ்வொரு வேதனைகள் இந்த உலகத்தின் மனிதர்கள் அறியாதவர்களா இருக்கலாம். நான் இயேசு அறிகிறவர். இயேசு நம்முடைய சூழ்நிலைமைகளை அறிகிறவர். இயேசு நமக்கு விடுதலையை தருகிறவர். அவர் இந்த காலை வேளையிலே நமக்கு ஒரு விடுதலையை தர முடியா, நம்முடைய வாழ்வில் ஒரு அற்புதத்தை செய்ய முடியா, நம் மத்தியிலே கடந்து வந்திருக்கிறார். இந்த காலை வேளையிலே அவருடைய சமூகத்திலிருந்து ஒரு ஆசீர்வாதத்தை நான் பெற்றுவிட்டு தான் இந்த பிரேயர்ல இருந்து கடந்து செய் என்கிற ஒரு நம்பிக்கை நம்முடைய வாழ்விலே ஒவ்வொரு நாளும் உண்டாகும். இன்றைக்கு என் தேவன் ஒரு அற்புதத்தை என் வாழ்விலே செய்திடணும், அதன் மூலமாய் நான் சந்தோஷப்பட்டு களி கூறணும் என்கிற அந்த நம்பிக்கையிலே நாம் பெருகுவோம் பிரியமானவர்களே. இயேசு நிச்சயமாய் இந்த நாளிலே நம்முடைய வாழ்வின் தேவைகளிலே ஒரு அற்புதத்தை செய்து அவர் நடத்துவா. சோர்ந்து போக வேண்டாம், அவரை பிடித்துக் கொள்வோம். இந்த வார்த்தை, ஆண்டவரே சூம்பின கையுடைய மனிதனுக்கு சுகத்தை கொடுத்தவர், என் வாழ்வில் ஒரு அற்புதத்தை இன்று செய்திருங்கப்பா என்று கேட்கும்போது அவர் நிச்சயமாய் நமக்கு விடுதலையை தர அவர் வல்லவராய் இருக்கிறார்.